திருச்சி மரக்கடை பகுதியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேசியதை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை எனவும் கொடுத்ததை செய்ததை சொல்லிக் காட்டுவதாகவும் அவர்கள் ஆவேசமாக திமுக அரசு மீதான கடுமையான விமர்சனங்களை அவர் முன்வைத்து பேசியிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை முடிய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்னென்ன விஷயங்களை விரிவா இதுல பேசியிருக்கிறார், என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைச்சிருக்கிறார்? விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தனது முதல் தேர்தல் பரப்புரையை இன்று திருச்சியில் தொடங்கி இருக்கிறார். அவர் பேச தொடங்கியதுமே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவருடைய பேச்சு என்பது கேட்கவில்லை. தொலைக்காட்சிகளிலும் அதனை நேரடியாக ஒளிபரப்பு நேரலை செய்ய முடியாத நிலையில், அதே போல அங்கிருந்த தொண்டர்களுக்கும் கேட்காத ஒரு நிலைதான் ஏற்பட்டு இருக்கிறது. இருப்பினும் தொண்டர்களை, அதாவது தன்னுடைய பேச்சை கேட்க ஆர்வமாக வந்த தொண்டர்களை ஏமாற்றிவிடக் கூடாது என்பதற்காக விஜய் தொடர்ந்து தனது பேச்சை முழுமையாக நிறைவு செய்திருக்கிறார். சுமார் 20 நிமிடங்கள் வரை விஜய் பேசியிருக்கிறார். அந்த பேச்சின் பொழுது ஆளும் கட்சி திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை விஜய் கூறியிருக்கிறார். குறிப்பாக திருச்சியில் 2 அமைச்சர்கள், திருச்சியை சேர்ந்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இருந்தும் கூட திருச்சி எந்த முன்னேற்றமும் அடையவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் திருச்சியில் குடிநீர் பிரச்சனை இருக்கிறது. அந்த குடிநீர் பிரச்சனையை தீர்க்காமல் மணல் திருட்டில் ஈடுபடுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நிலையே அதே போல சமீபத்தில் தமிழகத்தில் மிகப்பெரிய புயலை கிளப்பிய இந்த கிட்னி முறைகேடு திருட்டு தொடர்பாகவும் விஜய் தனது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கிட்னி திருட்டு நடைபெறுகிறது, ஆனால் அதை கிட்னி திருட்டு என்று சொல்லாமல் கிட்னி முறைகேடு என சொல்வதாகவும் திமுகவிற்கு தனது கண்டனத்தை விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல திமுக கொடுத்த வாக்குறுதிகள் என்ன ஆனது என்பது தொடர்பாகவும் விஜய் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், மக்கள் நல பணியாளர்கள், அரசு ஊழியர்கள் நியமன கோரிக்கைகளில் திமுக கொடுத்த வாக்குறுதி என்ன ஆனது என்ற ஒரு கேள்வியையும் விஜய் எழுப்பியிருக்கிறார். விஜயனுடைய இந்த பேச்சு முறையாக இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக, கேட்க முடியாத ஒரு சூழல் இருந்ததன் காரணமாக விஜய் பேச தொடங்கியதுமே கூட்டமானது கலைந்து செல்ல தொடங்கியது. இருப்பினும் விஜய் தனது பேச்சை முழுமையாக நிறைவு செய்து தற்பொழுது திருச்சியிலிருந்து புறப்பட்டு அடுத்த பிரச்சார இடத்தை நோக்கி விஜயனுடைய வாகனமானது தற்பொழுது புறப்பட்டிருக்கிறது. மதியழகன், நீங்க குறிப்பிட்டது மாதிரி திருச்சியில 2 அமைச்சர்கள் இருந்தும் திருச்சி முன்னேறவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. கிட்னி திருட்டை முறைகேடு அப்படின்னு திமுக அரசு சொல்வதாகவும் அதன் மீதான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். வேறு என்னென்ன விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார்? அவர் பேசி முடிந்ததையும் தாண்டி அந்த கூட்டம் அமைதியாக கலைந்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அவர் எந்த இடத்துல போய் பேச இருக்கிறார், அங்க என்ன விஷயங்கள் பேச வாய்ப்பு இருக்கு? விஜய் தற்பொழுது திருச்சியில் அந்த பரப்புரையை முடித்துக் கொண்டு அடுத்த இடம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தற்பொழுது திருச்சியில் முழுக்க உள்ளூர் மாவட்ட பிரச்சனையை மனதில் வைத்து விஜய் தற்பொழுது பேசியிருக்கிறார். அதாவது திருச்சியில் நிலவக்கூடிய சூழல் என்ன என்ற ஒரு கருத்தை தான் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது திருச்சியில் நடைபெற்று வருவதாக கூறப்படும் மணல் கொள்ளை உள்ளிட்டவை தொடர்பாக தற்பொழுது விஜய் பேசியிருக்கிறார். அதே போல 2 அமைச்சர்கள் இருந்தும் திருச்சி மாவட்டம் முன்னேறவில்லை என்று KN அவர்களையும் அன்பில் மகேஷ் அவர்களையும் குறிப்பிட்டு தற்பொழுது விஜய் பேசியிருக்கிறார். இதனையடுத்து விஜயனுடைய வாகனமானது தற்பொழுது அரியலூர் நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. அரியலூர் மாவட்டத்தில் நிலவக்கூடிய அங்கு உள்ளூர் என்ன பிரச்சனை நிலவுகிறது என்பது தொடர்பாக அடுத்த பரப்புரையில் விஜய் பேச இருக்கிறார். விஜயனுடைய இந்த திருச்சி பேச்சை பொறுத்த வரைக்கும் மகளிருக்கு அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதை, அந்த 1000 ரூபாயை கொடுத்து விட்டு இலவசமாக 1000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று மகளிரை திமுகவினர் அசிங்கப்படுத்துவதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இலவச பேருந்து பயணத்தை ஓசி பேருந்து பயணம் என அசிங்கப்படுத்துவதாகவும் அதனை அந்த திட்டத்தையே அவர்கள் தேடிக்குள்ளாக்குவதாகவும் விஜய் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அதாவது தமிழகம் முழுவதும் நிலவக்கூடிய பிரச்சனை மற்றும் திருச்சியில் நிலவக்கூடிய பிரச்சனைகளையும் குறிப்பிட்டு திருச்சியில் விஜய் பேசியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அரியலூருக்கு தற்பொழுது விஜயனுடைய வாகனமானது சென்று கொண்டிருக்கிறது. அங்கு அரியலூரில் நிலவக்கூடிய உள்ளூர் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அதே போல மாநில அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் குறிப்பிட்டு விஜய் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.